சாலையில் கிடந்த தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் நேர்மையோட காவல் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்ச சுமை தூக்கும் தொழிலாளர். பர்ஸ் ஒன்று கிடந்துச்சு, அது கூட என்னென்னு இருக்கலாம்னு பார்த்தா எடுத்து பார்த்தா எல்லாம் நகையாக இருந்துச்சுங்க. அப்புறமேட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு சரி போய் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தோம். இதெல்லாம் பயங்கர மழையாக இருந்தாடி சாயந்தரம் நேரத்துக்கு கொடுக்க முடியல. அதான் காலையில் கொண்டு போய் ஸ்டேஷன் கொண்டு போய் கருவப்படுத்தி கொண்டு போய் கொடுத்தோம். சுமை தூக்கும் தொழிலாளருடைய நேர்மை செயலுக்காக சால்வை போர்த்தி பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க காவல் அதிகாரிகள். என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். நான் வயராளத்தில் குடியிருக்கிறேங்க. நான் வேலை செய்கிற வயராவளைங்க. நாங்கள் அப்படியே வேலை செய்கிற பொருள் இருந்ததுங்க, அதை எடுத்து நான் தருங்கல்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கணும். தோடு, மெட்டிங்க, சில்வர் காயினுங்க, அப்புறம் மோதிரங்க கொண்டு அப்படியே 70,000 மதிப்பு இருக்குங்க. 70,000 மதிப்பு இருக்குங்க. அவங்களும் அங்கே இருந்தாங்க. அப்புறம் அங்கே கொண்டு அப்புறம் போலீஸ் முடிய அங்கே பேசிட்டு அப்புறம் SPFS அனுப்பிச்சாங்க. இங்கே வந்துட்டுங்க எல்லாம் ஆர்டர் பண்ணிடுச்சு. ஈரோடு வைராபாளையம் பகுதியை சேர்ந்தவர் செல்வம். இவரு சுமை தூக்கும் வேலையை செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில மாலையில அதே பகுதியில இவரு தன்னுடைய சக பணியாளர்களோட சரக்கு வாகனத்தில இருந்து லோடு இறக்கும் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்போ சாலையில பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸ் ஒன்று இருந்திருக்கு. இதை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல தங்கத்தோடு வெள்ளி மெட்டி, வெள்ளி காசு எல்லாம் இருந்ததா சொல்லப்படுது. இத பார்த்த உடனே யாரோ தவற விட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த நபர் வர்றதுக்காக ரொம்ப நேரம் அவரு காத்துட்டு இருந்ததா கூறப்படுது. மேலும் இரவுல கனமழை பெஞ்சதால தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு மீண்டும் காலையில தன்னுடைய சக பணியாளர்களோட வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு போயிட்டு மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி பர்ஸ் ஒன்று கிடைச்சதுன்னு சொல்லி நேர்மையா அவரு ஒப்படைச்சிருந்திருக்காரு. சுமை தூக்கும் தொழிலாளர் செல்வம் அவர்களுடைய நேர்மையை பார்த்து நெகிழ்ந்து போன காவல் அதிகாரிகள் அவருக்கு சால்வை போர்த்தி பாராட்டுகளையும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலைல 7 மணிக்கு நாங்கள் லோடு மேலே எல்லாம் லோடு கோட்டை இறக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டுக்காக நின்றுட்டு இருந்தோம். இப்போ அந்த அண்ணன் வந்து கரெக்டாக கொண்டு போய் பக்கத்தில் வச்சு அப்படி வண்டி நின்றுக்கப்போ பர்ஸ் ஒன்று கிடந்துச்சு. அது கூட என்னென்னு இருக்கலாம்னு பார்த்தா எடுத்து பார்த்தா எல்லாம் நகையாக இருந்துச்சுங்க. அப்புறமேட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு சரி கொண்டு போய் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தோம். இதெல்லாம் பயங்கர மழையாக இருந்தாடி சாயந்தரம் நேரத்துக்கு கொடுக்க முடியல. அதான் காலையில் கொண்டு போய் ஸ்டேஷன் கொண்டு போய் கருவப்படுத்தி கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு SPFS போய் பாருங்கன்னு சொன்னாங்க. SPFS கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. SPFS வந்தாடி அப்புறம் அவங்க காணாமல் போனவங்க நேரத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணங்காட்டி அதை போய் பார்த்துட்டு சரி SP கிட்ட கொடுத்தோம். அப்புறம் அந்த பாராட்டு தெரிவித்தாங்க. வாங்கிட்டு என்னென்ன உள்ளே வந்தீங்கன்னா தோடு, மோதிரம், வெள்ளி மெட்டி, அப்புறம் வெள்ளி காயின் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்தாங்க அப்படி போச்சு.